திருச்சிற்றம்பலம். திருநாகூர் சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சிகாமரம். தலம் திரு ஆரூர் பூங்கோயில். பதிகம் 20, பாடல் 10. நாடினார் கமலம் மலர் அயனோடு இரண்யன் ஆகம் கீண்டவள். நாடினார் கமலம் மலர் அயனோடு இரண்யன் ஆகம் கீண்டவள். நாடி காண மாட்டா தழல் ஆய நம்பனை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் பூக்கு. பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு. தேடி கண்டு கொண்டேன் திரு ஆரூர் அம்மானே. தேடி கண்டு கொண்டேன் திரு ஆரூர் அம்மானே. தேடி கண்டு கொண்டேன் திரு ஆரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தோட 10ஆம் பாடல் கடைசி பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் சிவருமானுடைய பெருமையும் திருமால் இரண்யனை அவதாரத்தின் மூலமாக நரசிம்மர் அவதாரத்தில் இரண்ய கசுபியை கொள்கிறார் அல்லவா, அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். அதை எப்படி சொல்கிறார் என்றால், தாமரை மடலில் உரையும் பிரமதேவனுக்கும் அரக்கன் இரண்யனை உடலை கிழித்த வல்லமை படைத்த திருமாலும் சிவருமானின் அரிய கடுமையான முயற்சிகள் செய்கின்றனார்கள். அது அந்த நிகழ்வு அடிமுடி காணுவதற்காக திருமாலும் பிரமனும் செல்கிறார்களோ அதை இந்த பாடலில் மேற்கொள் காட்டுகிறார். அப்படிப்பட்ட சிறுமான் ஓங்கி நிற்கும் தரலாக இருக்கின்ற சிவருமான் எங்கிருக்கின்றார் என்றால் அவர்களால் காண முடியவில்லை. அத்தகைய அரிய சிவருமான் மிகவும் எளியவனாக அவனை பணியும் பக்தர்கள் புகழ்ந்து பல்லாண்டு இசைபாடும் அடியார்கள் ஆகியோரின் மனதில் நீங்கா நிறைந்திருக்கின்றார். பல இடங்களில் சிவருமானின் தேடி அலைந்த நான் இங்கு கண்டு கொண்டேன். எங்கு கண்டு கொண்டார்? திருவாரூர் தலத்தில் கண்டு கொண்டேன். அடியவர்களுக்கு எளியவனாகவும் ஏனையவர்களுக்கு அறிவனாகவும் காணப்படும் சிவருமான் திருவாரூரில் விடுகின்றார். அவரை நான் எப்பொழுதும் வணங்கி போற்றுவேன், நான் மனதார போற்றுவேன் சொல்லி இந்த பாடலை இந்த பதிகத்தையும் முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.